அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்டைல் மீன் குழம்புங்க. இந்த மீன் குழம்பு இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அரை பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதில் கட் பண்ண 3 தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாய் வைங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம் கடுகு நல்லா பொரியட்டும். இப்போது மீடியம் சைஸ் வெங்காயம், 8 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வரட்டும். இதில் கட் பண்ண 2 தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த ஆயிலே நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு இப்போ சிம்மிலே இருக்கட்டும். ஆயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மசாலாவை வதக்குங்க. அப்படியே தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். இப்போது ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டு இப்போ நல்லா கரண்டிகளால் நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவை கலந்துட்டு இதில் 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்போட அளவுன்னு பார்த்திங்கனாக்கா ஒரு 1.5 டீஸ்பூன் டு 2 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் பத்தலைன்னா இன்னும் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 டு 12 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. 12 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். தலை வால் நான் இதில் சேர்த்துருக்குறேன். அதனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்கும். போட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு தயார். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.